ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரிய, இந்த உண்மை கதைய எனக்கு அனுப்பின பொண்ணோட பேரு பானு. மேல ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுதான் பானுமதி. பானுமதி தான் கிருஷ்ணாக்கும் லட்சுமிக்கும் பிறந்த முதல் குழந்தைங்க. அந்த குடி அந்த மனுஷனை, அந்த சேர்க்கையும் அந்த குடியும் எப்படி மாத்திருச்சு பாருங்க. தலைகீழா இருக்கு அந்த குடும்பமே. ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அடி வாங்கி எனக்குள்ள ரத்தமா வந்து ஒரு மாதிரி ஆளே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருந்திருக்கிறாருங்க. இவங்க அன்னைக்கு ஆஃப் டே ஸ்கூலுங்கிறனால மதியம் ஒரு 2:30 மணிக்கு அவங்க அப்பாவை பார்த்துருக்காங்க ஸ்கூலுக்கு வெளியே வச்சு. பானுமதியோட அப்பா ஆல்ரெடி அதுக்கு முந்தின நாள் நைட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டாரு அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற வேப்ப மரத்துல. அப்புறம் எப்படி இவங்களோட கண்ணுக்கு அவங்க அப்பா தெரிவாரு வெளியே, ஸ்கூலுக்கு வெளியே? இவங்களுக்கு ரொம்ப தூக்கி போட்டுருக்குதுங்க. உங்க அம்மாவும் பெரியம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க, வேற வழி இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் பானுமதிக்கு தெரியும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு. அவங்க அப்பா தான் வந்திருக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இவங்களோட வீட்டுக்காரர் கிருஷ்ணா அந்த வேப்ப மரத்துல தூக்கு போட்டு செத்தாரு, அந்த வேப்ப மரம் அங்கதான் இருக்குது, அதுல டெய்லி அவர் வந்து நைட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அங்கிட்டு போற வரவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி பூஜை அறையில தீபாராதனை காட்டுவாங்களாம், அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்குமா, நல்லாவே பத்தி எரியுமா. அப்படியே எடுத்துட்டு கொல்லப்புறத்துக்கு போனாங்கன்னா அணைஞ்சிருமாங்க. சத்தம்லாம் கேட்குமா, யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரிலாம் சத்தம் கேட்குமா. என்னன்னு சொல்லிட்டு அன்டைம்ல போயிட்டு ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். அக்கம் பக்கத்துல இருக்க இவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லி தான் வச்சிருக்காங்க. போன்ல கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்க போன்ல இருக்கும்போது இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வெளியே சத்தம் கேட்குதோ டக்குன்னு அவங்களுக்கு போன் போடுவாங்க. போன் போட்டு வெளியே யாருன்னா இருக்காங்களா பாருங்கன்னா அவங்க ஜன்னல் வெளியே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள சத்தம் கேட்குமா, யாரோ ஒருத்தவங்க சுத்தி நடமாடுற சத்தம். இப்படியே இவங்க அப்பா இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. முக்கியமா இவங்க அம்மாவை தான் ரொம்ப பயமுறுத்தி இருக்கிறாருங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற கிணறு ஒன்று இருக்குமாங்க. இவங்க வீட்டை தாண்டி ஒரு 500 மீட்டர்ல ஒரு கிணறு இருக்குமா. அந்த கிணத்துக்கிட்ட போய் அவங்க அம்மாவை இழுத்து போடுறது, எப்படி அங்க போய் கிடப்பாங்கன்னே தெரியாதான். நைட்டு இவங்க எப்பயும் போல வாசல்ல தான் படுத்து தூங்கி இருப்பாங்க. சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, அந்த தொடப்பக்கட்டையை போட்டு அது பக்கத்துல தான் அவங்க அம்மா படுத்திருப்பாங்கன்னு. அங்க படுத்திருந்தவங்க எப்படி கிணத்துக்கு பக்கத்துல போனாங்கன்னே தெரியாதாங்க. காலை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க இழுத்துட்டு போய் போட்டுருவாங்களாம். அது அவங்க அப்பா தானா. இப்படியே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தன்னோட பெத்த அப்பாவை பார்த்தே பயந்து இருக்குது இந்த பொண்ணு பானுமதி. லட்சுமி காலையில வேலைக்கு போயிருவாங்களாங்க, நைட்டு தான் வருவாங்களாம். 8 மணிக்கு வருவாங்க, 9 மணிக்கு வருவாங்க, சில நேரம் 9 மணிக்கு மேலேயே ஆகுமாங்க. அப்படியே அவங்க போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு முதல்ல வர்றது இவங்க தான், பானுமதி தான். அவங்க தம்பியோட தான் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அவங்க தம்பி வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருவாங்க. அக்கம் பக்கத்துல நிறைய குழந்தைங்க இருக்குமாங்க. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல அவங்க தம்பி போய் விளையாட போயிருவானா. பானுமதி மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பாங்களாங்க. இவங்களோட வீட்டுல தனியா இருப்பாங்களாம். அதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுமா. ஏன்னா என்னென்னமோ சத்தம் கேட்குமாங்க. சுத்திலுமே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆகுமா. மூச்சு காத்துலாம் கேட்குமாங்க. பின்னாடி வந்து இவங்க சேர்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்களாம் ஹால்ல. பின்னாடி யாரோ பயங்கரமா மூச்சு விடுற சத்தம் கேட்குமா. என்னடா அது இப்படி சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு மேல மொட்டை மாடிக்கு போயிருவாங்களாம். மொட்டை மாடிக்கு போனா அங்கேயுமே சத்தம் கேட்குமா. பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க தொடுற மாதிரி இருக்குமா. அதாவது தப்பா இல்ல, யாரோ ஒருத்தவங்க தலையை தடவி கொடுக்குற மாதிரி, மூச்சு விடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்குமாங்க. ஒரு நாள் இவங்க அம்மா வந்து நைட்டு வரதுக்கு லேட் ஆயிருக்குது, 9-9:30 மேலே ஆயிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அம்மா வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாங்களாம். அதில் ஃபோன் போட்டே சொல்லிடுவாங்களாம், சாப்பிடாதீங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன், ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சுன்னா வெளியவே சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவாங்களாம். அப்படி இருக்கும்போது உள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்துட்டு வெளியே வாசலில் வந்து உட்காந்துருக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னம்மா வெளியே வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை, காத்தோட்டமாக இல்லை, அதான் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக உட்காந்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களாம். இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வருமாங்க. அதுக்கு கூட போக முடியாது அந்த பொண்ணால. ஏன்னா அவங்க அப்பாவோட ஆத்மா உள்ள இருக்கு, பயம், ஒரு பேய் இருக்கு வீட்டில் அப்படிங்கிற ஒரு பயத்துல போக மாட்டாங்களா. நரக வேதனை அனுபவிச்சிருக்குங்க இந்த பொண்ணு. ஒரு நாள் நைட்டு 7 மணி இருக்குமாங்க. இவங்க அம்மா வந்து வரதுக்கு லேட் ஆகும், 9 மணிக்கு மேலே ஆகும், நான் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஃபோன் போட்டிருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ளூபெர்ரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோன் சொன்னாங்க. அந்த ஃபோன் தான் இவங்க கிட்ட இருக்குதான். இப்படி இழுத்து விட்டா கீழே கீபேட் மாதிரி இருக்குமாங்க. அந்த ஃபோன் தான் இவங்க கிட்ட இருக்குது. இவங்க மொட்டை மாடியில் போயிட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட்டை தான் பார்த்து வானத்தை பார்த்து விளாண்டுட்டு இருப்பாங்களாம். இவங்களும் இவங்க தம்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது கீழே லைட் ஆன் பண்ணணுங்கிறதே மறந்துடுறாங்க. வீடே இருண்டு போய் கிடக்குதான். ஐயோன்னு சொல்லிட்டு மேல இருந்து ஓடி வந்து கீழே பார்த்தா வீடு ஒரு மாதிரி கொய் இருட்டாங்க. இவங்களுக்கு உள்ள போவே பயந்துகிட்டு நிக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கே ஒரு பயம் வரும். சாதாரணமாகவே வீட்டில் வந்து விளக்கேற்றலை இல்லை லைட் எதையுமே போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் கொடுக்கும். நம்மள அறியாமலே ஒரு பயம் வரும். எப்படா இப்போ யாரா உள்ளே போய் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக வெளியே நின்றுட்டு இருந்தப்போ தானாகவே லைட்டு சுவிட்ச் எல்லாம் ஆன் ஆகிருக்குதுங்க வீட்டுக்குள்ளே.
எல்லா சுவிட்சும் ஆன் ஆயிருக்குது. உள்ள இருக்க டியூப் லைட் எல்லாம் வரிசையா எரிஞ்சிருக்குது. இந்த சுவிட்ச் போடுற சத்தம் கேட்டிருக்குது இந்த பொண்ணுக்கு. எட்டி பார்த்தா எல்லா லைட்டும் ஆன் ஆயிருக்குது. ஆனால் உள்ள யாருமே இல்லை. இந்த பொண்ணே வெளியே தான் இருக்கிறாங்க. அப்பத்துல இருந்து தான் இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சோ இதுல இருந்து தான் இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேல இருக்கிற பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. எங்க குழந்தைங்க பயந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லா லைட்டையும் போட்டிருக்கிறாரு உள்ள. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பானுமதிக்கு அவங்க அப்பா மேல இருக்கிற பயம் கொஞ்சம் குறையுதுங்க. லட்சுமி அவங்களுக்கு மேல உட்கார்ந்து ஒரு கருப்பு உருவம் அமுக்குமாங்க அவங்க கழுத்தை. அது வேற யாரும் இல்ல, கிருஷ்ணா தான். அவரோட ஆத்மாவோட தொல்லை லட்சுமிக்கு அதிகமாகவே இருந்திருக்குதுங்க, பானுமதியோட அம்மாவுக்கு. இது ரொம்பவே பாதிக்கப்பட்டனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இந்த வீட்டை வந்து பேசாம வேற யாருக்காச்சும் விட்டுட்டு போயிடலாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமாங்கிற டபுள் மைண்ட்லேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. விதியா தற்செயலான்னு தெரியல, இவங்களோட வீடு 13ஆம் நம்பர் வீடாங்க. ஒரு பசுமாடு கூட அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்குதுன்னா, அந்த பசுமாடு வந்து இவங்க ஏரியா வரும்போது மட்டும் இப்படி கிராஸ் பண்ணி அங்கன்னு அடுத்த தெருவை சுற்றி போகுமா, இவங்க வீட்டு பக்கத்துலேயே வராதாங்க. அப்போ இவங்க வீட்டில் என்ன மாதிரியான ஒரு ஆத்மா இருக்குது, ஏன் இவ்வளோ உக்கிரமா இருக்கிறாரு, பெத்த பிள்ளைங்க மேலேயும் வைஃப் மேலே ஏன் இவர் வந்து இவ்வளோ வன்மத்தை கக்கணும், அவர் தானே தப்பு பண்ணியிருக்கிறாரு, இப்படி அவங்க அம்மா குழம்பிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லட்சுமியால் அவங்க வீட்டுக்காரர் பண்ணுற தொந்தரவை தாங்க முடியலைங்க. அவர் ரொம்ப அமானுஷமாக பண்ணுறதெல்லாம் பார்த்து குழந்தைங்கலாம் பயப்படுறாங்க, நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடை, இவங்க இருக்கிற இந்த சொந்த வீடை பேசாமல் லீஸுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வாடகைக்கு கொடுத்தா தான் பிரச்சனை வருது. லீஸுக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். எப்படினாலும் லீஸுக்கு வரவங்க 1 வருஷம் இருந்து தான் ஆகணும், 11 மாதம் இங்கே தான் இருந்தாகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை டபுள் ஆக்கி வெளியே வட்டிக்கு கொடுத்து வேற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் அதாவது இவங்க சொல்லி அடுத்த நாள்ல இருந்து அவங்க அம்மா லட்சுமி வந்து, பானுமதியோட அம்மா லட்சுமி ரொம்பவே பக்தியானவங்களாங்க. நான் முன்னாடியிலேருந்து நீங்கள் கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், தீபாராதனை காட்டுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் அவங்க அம்மா டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னைக்கு இந்த வீடை காலி பண்ணணும்னு சொன்னாங்களோ, அவங்க வாயால் சொன்னாங்களோ, அன்னைக்கு இருந்தே அவங்க சாமி கும்பிட்றதே கிடையாதாங்க, கோயிலுக்கும் போகிறது கிடையாதான். வீடே ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்குமா, சும்மாவே இந்த வீடு இருண்டு போய் தான் கிடக்குமா. எவ்வளோதான் பிரைட்டாக பெயிண்ட் அடித்தாலும், பிரைட்டாக லைட்டு வாங்கி மாட்டினாலும் இந்த வீடு மட்டும் இருண்ட வீடாகவே தான் இருக்குமாங்க. ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனோடய இருக்குமா. அப்படி இருக்கிற வீட்டில் இவங்க அப்பப்போ பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது தான் ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குமா. ஆனால் இப்போ லட்சுமி ஏன் இப்படி வியர்டா பிஹேவ் பண்றாங்கிறது அவங்க பொண்ணு பானுமதிக்கு தெரியலைங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த டைம்ல இந்த சர்ச் இருக்குதாங்க, அவங்க ஏரியா சைட்ல ஒரு சர்ச் இருக்குதான், இவங்க ஹிந்து தான். அங்க லட்சுமியோட பையன் பானுமதியோட தம்பி இருக்கிறார் இல்லையா, அவரு வெளியே ஒரு கிளாஸ் எடுப்பாங்களாங்க சர்ச்சிலலாம், அங்க போவாராம். அங்க போகும் பட்சத்துல அவங்க அம்மாவை கூட்டுக்கிட்டு பானுமதி அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. போனப்போ ஒரு ஃபாதர் அவங்கள பிடிச்சி இவங்களோட உடம்புல ஒரு கெட்ட ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் வந்து ஓட்டி இருக்கிறாருங்க. இவங்க உடம்புக்குள்ள இவங்க அப்பாவோட ஆத்மா வந்து பேசிச்சான். அந்த சர்ச்சில் என்ன பேசியிருக்குன்னா, நான் லட்சுமியை வந்து உயிரோட விட மாட்டேன், இவளை வந்து நான் என் கூடயே கூட்டு போயிடுவேன். ஏன்பா இப்படிலாம் பேசுற, உனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்கப்பா, பொம்பளை பிள்ளை இருக்குப்பா, அம்மா வேணும்ப்பா, அம்மா இருந்தால் தான்ப்பா கொஞ்சமாச்சும் அந்த பிள்ளையை வளர்க்க முடியும், என்னப்பா பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நான் விட மாட்டேன், இவளை என் கூட கூட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உக்கிரமா இருந்திருக்கிறாருங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து, சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பேயை ஓட்டி அதுக்கப்புறமா இவங்க கிட்ட சில விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டு, நீங்கள் இந்த வீட்டை விட்டு உடனே காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாங்க. அந்த ஃபாதர்ஸ் சொன்ன மாதிரியே இவங்களும் இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆள் வச்சு, வேற ஒருத்தவங்கள வச்சு ஆள் வச்சு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஒருத்தவங்களுக்கு லீஸ் விட்டுருக்குறாங்க. லீஸுக்கு 3.5 லட்ச ரூபாய்க்கு விட்டுருக்குறாங்க அவங்களோட வீடை. 3.5 லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு வந்தவங்க ஒரு பெரிய குடும்பமாங்க, ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம். அதில் ஒரு தாத்தா இருக்கிறாரு. அந்த தாத்தாக்கு உடம்பு முடியாமல் போய் படுத்த படுக்கையாயிடுறாரு. நல்லா இருந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா படுத்த படுக்கையாயிடுறாரு. அந்த வீடை யார் லீஸுக்கு எடுத்தாரோ அவரு ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. தொழில இருந்து எல்லாமே முடக்கமாயிருது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. வீடே களையளந்து போய் அந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயத்த பேசினா அது உருப்படாதாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அது போக இதே சிகரெட் ஸ்மெல் அடிக்கிறது, அந்த பக்கம் கதவு ஜன்னலெல்லாம் தட்டுறது, கையச்சு, இந்த கண்ணை பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்குது அந்த வீட்டில். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த லீஸுக்கு இருந்தவங்களே நொடிச்சு போய் தான் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் காசை கொடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக லீஸுக்கு வந்தவங்க ஒரு வீட்டுக்கு லீஸுக்கு வராங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் பானுமதி அவங்களுமே சொன்னாங்க, இந்த கதையை சொன்ன பொண்ணுமே சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா லீஸுக்கு வந்தவங்களே தெரிச்சு ஓட வச்சிருக்குது இந்த அமானுஷ்யமான வீடு அவங்க அப்பா. இன்னையிலேருந்து அந்த என்னைக்கு அவங்க ஓடினாங்களோ அன்னையிலேருந்து இந்த குழந்தைக்கும் சரி அவங்க தம்பிக்கும் சரி ரொம்பவே அவங்க அப்பாவை வெறுத்துருக்குறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏன் வந்து இப்படி பண்ணணும், அவரு எங்க அம்மா வந்து ஏன் இப்படி படாத பாடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேல அவங்களுக்கு ஒரு கோபம் வந்து இருக்குதுங்க. இப்போ அந்த லீஸுக்கு இருந்தவங்க போனதுக்கு அப்புறமா இவங்களோட ஃபேமிலிலேயே ஒருத்தவங்க அத்தை, அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலியாங்க. இதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி அமானுஷ்யம் பேய் பிசாசுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுல நம்பிக்கையும் இல்லாத ஒரு பர்சன்ங்கிறனால அவங்களோட ஃபேமிலி வராங்க.
அவங்களோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க, அதாவது லட்சுமி இருக்காங்க இல்லையா, லட்சுமியும் பானுமதியோட அம்மா தான் லட்சுமி, அவங்க ஃபோன்லேயே தான் காண்டாக்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா இவங்க இந்த வீட்டை காலி பண்ணுறதப்போ ஒரு சர்ச் ஃபாதர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது போக வெளியே ஒரு சாமியாரையும் போய் பார்த்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் போகிற வீட்டோட அட்ரஸோ இல்லை இடமோ இந்த வீட்டில் இருக்கிற ஆத்மாவுக்கு தெரியக்கூடாது. அதனால் இந்த ஒரு பௌர்ணமி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. அந்த பௌர்ணமி அப்போ தான் அதோட சக்தி கம்மியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் தான் வெளியவே வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க இருக்கிற வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு வீட்டில் தான் ரெண்டலுக்கு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? லட்சுமி அவங்களோட குடும்பமும். ஸோ இப்போ அவங்க அத்தை அந்த வீட்டுக்கு வராங்க இல்லையா, பானுமதி அவங்களோட அத்தை வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்ட வந்து இவங்க அம்மா லட்சுமி வந்து காசு கேட்கல, நீ வந்து ரெண்ட் மட்டும் கொடு மாசம் மாசம், அதுவுமே அக்கௌண்ட்ல போட்டு விட்டுரு, அப்படி இல்லைன்னா எதனா ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே வந்து இன்னார்கிட்ட கொடுத்துரு, அம்மா கிட்ட கொடுத்துரு, அதாவது லட்சுமியோட அம்மா கிட்ட போய் கொடுத்துட சொல்லுவாங்களாம். இவங்க எங்கே இருக்கிறாங்கிற விஷயமே தெரியக்கூடாதுங்கிற காரணத்தினால அவங்க வீட்டுக்காரருக்கு, இறந்து போன ஆத்மாக்கு. இப்படியே போயிட்டு இருந்திருக்குதுங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கும் ப்ரே பண்ணுவாங்களாம். வீட்டில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவங்கள கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே இருக்குமாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, அந்த வீட்டில் இருந்த 4 பேருக்குமே அந்த உணர்வு வந்திருக்குது. நேர்லையும் பார்த்துருக்குறாங்க. அது போக இந்த சிகரெட் ஸ்மெல்லு, அஸ்யூஸ்வல் என்ன நடக்குமோ எல்லாமே நடந்திருக்குது. இவங்க வீட்டுக்கு வெளியே அந்த வேப்ப மரத்தில் அவங்க அப்பா தூக்கு மாட்டி இறந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலாக அந்த வேப்ப மரத்தோட இது வந்து குட்டையாக தான் இருக்குமாங்க. அதில் அவங்க அப்பாவோட கழுத்து, இவர் வந்து கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாம், 90 கிலோவாம், ஒரு 6 அடிக்கு மேலே தான் இருப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முட்டி போட்டு வேப்ப மரத்துல கயிறை கட்டி கழுத்துல கட்டி, ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே மொட்டை மாடியில் உட்காந்து குடிப்பாராங்க. எப்பயுமே குடிக்கிற இடத்துல உட்காந்து பூச்சி மருந்து கலந்து குடிச்சிருக்கிறாரு. சரக்குல பூச்சி மருந்தை கலந்து குடிச்சு அதுல சாகல, ஒரு மாதிரி நம்ம உயிரோட வந்துருவோமோங்கிற பட்சத்துல அந்த போதையிலேயே போயிட்டு மறுபடியும் அந்த மரத்துல உட்காந்து முட்டி போட்டு, எட்டாதான் முட்டி போட்டு கயிறை கட்டி இழுத்து செத்துருக்கிறாருங்க. போதையில கையை வச்சு இழுத்தே செத்துருக்கிறாரு கொடூரமா. கண்ணு, வாய், நாக்கெல்லாம் பிதுங்கி மோஷன் போய் இறந்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல பானுமதியோட அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்காரருக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1 மாசம் ஆகுது, ரெண்டல் கொடுத்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமானுஷங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. மொட்டை மாடியில் போய் குடிக்கிறாரு. அவங்க அப்பா எங்கே உட்காந்து குடிப்பாரோ அதே இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு அந்த பக்கமாக பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாராம். அந்த மரத்தை வெட்டினாங்க இல்லையா, அந்த மரத்தோட பகுதியை பார்த்து மொட்டை மாடியில் ஒரு மூலையில் நின்று தனியாக அப்படியே நின்றுட்டு இருப்பாராம். அவங்க அத்தை போய் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன் இவர் இந்த மாதிரி அமானுஷமா பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தூக்கு போடவே போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க தான் காப்பாற்றி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவர் இறந்துருப்பாராங்க, இவங்க அத்தை போலனா. ஸோ அவங்களும் பயந்துடுறாங்க, இந்த வீடு எங்களுக்கு வேணாம், நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசி மாதம் ரெண்ட்டை அவங்க கேட்கவே இல்லை. லட்சுமி வந்து கேட்கவே இல்லை. ஆனால் இவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வீடு இவங்களுக்கு தெரியும். இவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. போய் அவங்க வீட்டிலேயே உட்காந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பூசாரி சொன்ன மாதிரி இவங்க அதை ஃபாலோ பண்ணலை. சர்ச் ஃபாதர் சொன்னதையும் இவங்க ஃபாலோ பண்ணலை. இவங்க இருக்கிற இடம் அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் லட்சுமி, அவங்களோட அம்மா, லட்சுமியோட அம்மா, பானுமதி, அவங்களோட தம்பி 4 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு இரும்பு கேட் இருக்குமாங்க. அந்த கேட்டை பூட்டு போட்டு தொங்க விட்டுருப்பாங்களாம். அந்த இரும்பு கேட்டை யாரோ ஒருத்தவங்க இந்த சத்தம் கேட்குதுங்க. டக் டக்குன்னு யாரோ தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு பயந்து எந்திரிக்கும் போது பானுமதியோட பாட்டி பக்கத்துல தான் இருக்கிறாங்க, முழிச்சிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க டக்குன்னு பானுமதியோட வாயை மூடுறாங்க. கத்தாத அமைதியாரு அப்படிங்கிறாங்க. பாட்டி வெளியே ஏதோ சத்தம் கேட்குது பாட்டி. ஆமாம் கேட்குது, அதை கண்டுக்காத, பேசாம படுத்துங்க, சாமி இருக்கிறார், சாமி பார்த்துப்பாரு, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பானுமதி பயந்து போய் அப்படியே எந்திரிச்சு போய் ரூமில் தூங்கிட்டு இருக்கிற அவங்க அம்மா போய் எழுப்புறாங்க. அவங்க அம்மா கத்துறாங்க, ஏய் என்னடி அப்படிங்கம்மா, அம்மா கத்தாதம்மா, வெளியே ஏதோ இருக்குமா, பயமாக இருக்குமா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுமான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்குமே அந்த சத்தம் கேட்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து இவங்க வீட்டில் அந்த லென்ஸ் இருக்குமா, டோரில் வந்து இந்த லென்ஸ் இருக்கும் இல்லையா, வெளியே யார் இருக்காங்கன்னு பார்க்குறதுல, அதில் பார்த்தா ஒரு கருப்பு உருவம் அந்த கேட்டுக்கு வெளியே, அந்த கேட்டை ஒட்டியே நடந்துட்டு இருக்குதாங்க. லைக் இவங்களோட அப்பாவோட உருவம். ஆல்ரெடி இவங்க பார்த்த அந்த உருவத்தை மறுபடியும் இப்போ பார்க்குறாங்க வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே. 1 மாதம் நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இவங்க அத்தை என்னைக்கு வந்து இந்த ரெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போச்சோ அன்னையிலேருந்தே, அதாவது அந்த வீட்டையே அவங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த வீட்லேயும் இப்போ யாரும் இல்லை, அவங்க அத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாவோட ஆத்மாவும் இப்போ இங்கே வந்துருச்சு, இவங்கள தொடர்ந்து வந்துருச்சு. இவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த மாப் போடுற ஸ்டிக்கு, விளக்கமாரெல்லாம் எடுத்துட்டு குடும்பத்தோட வெளியே ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. ஒருவேளை எதனா திருடன் வந்துட்டானா என்னமோன்னு சொல்லிட்டும் பார்த்துருக்குறாங்க.
சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்லையாங்க வெளியே, இந்த வறண்டால யாருமே இல்லையா. அப்பதான் இவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, இல்ல வந்தது அவன் தான், எனக்கு தெரியும் அவன் தான் வந்திருக்கிறான், சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் திருநீர் போட்டு விட்டு அடுத்து அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடு மாறி இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த வீட்டில் அடுத்தடுத்து ரெண்டலுக்கு வரவங்க, லீஸுக்கு வரவங்க தொடர்ச்சியாக நடந்துட்டு தாங்க இருந்திருக்குது. எல்லாருக்குமே இந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வர்றது, ஒரு கருப்பு உருவத்தை பார்க்கறது, அதான் அந்த சிகரெட் ஸ்மெல் வர்றது, சேம் டிட்டோ அந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாருமே சூசைட் அட்டன் பண்ண போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்தாலே சூசைட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த ஏரியாலே ஃபார்ம் ஆயிருச்சாங்க அந்த வீடு. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தையும் வளர்ந்துருது. பானுமதி இப்போ லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பானுமதியோட ஹஸ்பண்டுக்கு ஹைதராபாத்தில் வேலையும் கிடைக்குது. பானுமதி மாசமாக இருந்த டைமில் அவங்க அம்மா கூட தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்போ ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்களாங்க. லைக் இவங்களோட வயிற்றுல ஓங்கி குத்த வருவாங்களாம், இவங்களை வந்து கழுத்து நெரிச்சு கொல்ல பார்ப்பாங்களாம். எதனால் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாதாங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம், நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்களாம், நல்லாவே பார்த்துப்பாங்களாம். தன்னோட பொண்ணு அவங்க மாசமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி பார்த்துப்பாங்க ஒரு பெத்த தாய், அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்பாவோட இறந்த நாள், அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்த நாள், அவங்க அப்பாவை முதல்ல இவங்க ஆவியாக பார்த்த நாள், இந்த மாதிரி நிறைய நாட்கள்லாம் இருக்குதாங்க. அந்த நாட்கள்லாம் வரும்போது மட்டும் அவங்க அம்மா ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 9வது மாதம் நெருங்கும் போது பானுமதியோட ஹஸ்பண்ட் ஹைதராபாத்லேருந்து வந்து இவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துலேயும் இவங்க அம்மா போயிட்டு வயிற்றுல குத்த போயிருக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்த போயிருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து பிடிச்சி இந்த பொண்ணுமே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்குள்ள பெரிய பாடாயிருச்சாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய சண்டையாம். அது எப்படி வந்து நீங்கள் என்னோட பொண்டாட்டியை வந்து குத்த வருவீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்களாம் அவங்க கிட்ட, ஏங்க இந்த மாதிரி பெரிய ஹிஸ்ட்ரிங்க நான் சொல்கிறேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருப்பாங்களாம். பானுமதி அவங்க ஹஸ்பண்டு கிட்ட சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா இவங்களோட பாஸ்ட், இவங்க அப்பா யாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அவங்க குடும்பத்துக்கு, அந்த சொந்த வீடுனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா ரெட் ஹில்ஸ்ல ஒரு கோயில் இருக்குதாங்க. அந்த கோவிலுக்கு லட்சுமியை கூட்டு போயிருக்கிறாங்க. பானுமதியோட அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் கூட்டு போயிருக்கிறாரு. பானுமதியோட ஹஸ்பண்ட் கூட்டு போயிருக்கிறாரு. எல்லாம் ஃபேமிலியாக தான் போயிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோயிலில் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்லயே அவங்களோட சொந்த வீட்டையும் வித்துட்டாங்களாங்க. அங்கே அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாரு, அந்த சொந்த வீடை வித்துருங்க, அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான், அவரோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, உங்களையும் தேடி வரும், உங்களோட குழந்தையும் சிசுவையும் கொன்றும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி இருக்கிறாரு. ஸோ அவங்களோட சொந்த வீட்டை வந்த ரேட்டுக்கு வித்துருக்குறாங்க. அவசர அவசரமாக யார் வாங்கினாங்கன்னு தெரியல, வந்த ரேட்டுக்கு வித்துடுறாங்க. அந்த சொந்த வீடை வித்ததுக்கு அப்புறமா பாதி பாரம் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சாங்க. இவங்க அம்மாவோட உடம்புல அவங்க அப்பாவோட ஆத்மா இருந்திருக்குது. அதுதான் இவங்களை வந்து வயிற்றுல குத்த வருது, இவங்களை வந்து நல்லா இருக்க விடாம இவங்களோட நிம்மதியை குலைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்குதுங்க. இப்போ அந்த வீட்டை விற்றதுக்கு அப்புறமா இந்த சாமியார்கிட்டையும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு ரெட் ஹில்ஸில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க அம்மாவும் நார்மல் ஆயிடுறாங்க. பானுமதிக்கு ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. இந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா, ஹைதராபாத்லேருந்து வந்ததுக்கப்புறமா இவங்க ஒரு தனி வீடு பார்க்குறாங்க. இவங்க அம்மாவையும் கூட வச்சுக்கிறதுக்காக, குழந்தை இருக்கிறனால குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால அவங்க அம்மாவையும் சேர்த்து வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேற வீடு பார்க்குறாங்க. இவங்க இருக்கிறது வேற ஏரியாவில், சாலிகிராமம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட சொந்த வீடு இருந்துச்சு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாலேயே ஒரு வீடு நல்ல வீடாக கிடைக்கிது. அவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்களும் அங்கே பக்கத்திலே இருக்கிறனால அவர் அந்த வீடை பார்த்துடுறாருங்க. அந்த வீடை பார்த்து அங்கே போனதுக்கப்புறமா இவங்களுக்கு மறுபடியும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது. அது அவங்க அப்பாவனாலையா இல்லை ஆல்ரெடி அந்த வீட்டில் வேறு எதனா நடந்திருக்குதான்னு இந்த பொண்ணுக்கு தெரியலை. பானுமதி அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி நீச்சல் தண்ணி வாட அடிக்குமாங்க, ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வருமா, ஒரு மாதிரி பேடு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குமா. இது இந்த குழந்தையோட டைப்பர்னால வருதா, இல்லை எதனால்? டைப்பருக்கும் ஒரு மீனோ இல்லை ஒரு சிக்கனை வந்து கழுவி அந்த நீச்சல் தண்ணியை ஊற்றி விட்டா, இந்த கழுவின தண்ணியை ஊற்றி விட்டு அதை க்ளீன் பண்ணாமல் இருந்தால் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி கெட்ட ஸ்மெல் வருமாங்க. இவங்களுக்கு என்ன ஸ்மெல்னே தெரியாமல் இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. பானுமதிக்கு எதனால் இந்த வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அது போக எதனால இந்த ஒரு கவுச்சி வாடை அடிக்குது, நீச்சல் தண்ணி வாடை எதுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குதுங்க. இந்த சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட், பானுமதியோட ஹஸ்பண்ட் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே நிறைய இன்டீரியர் டிசைன்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாராங்க. அவருக்கு ஒர்க் எந்த ஏரியாவில் எப்போ வரும்னே தெரியாதான். அதனால் அவர் எப்போனாலும் போவார், எப்போனாலும் வருவாருங்கிற ஒரு நிலமையில தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ பானுமதியுமே ஒரு பச்சையப்பாஸ், சென்னையில் பச்சையப்பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி இருக்குதான், அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது இவங்க 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். வீட்டில் வந்து பானுமதியோட அம்மா லட்சுமி தான் அவங்கள பார்த்துப்பாங்களாம், குழந்தைய பார்த்து. ஒரு நாள் பானுமதியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கிறாருங்க. வீட்டுக்கு அவங்களுக்கு முன்னாடியே வந்ததுக்கு அப்புறமா பாப்பாவை கூட பார்க்காம, பாப்பா அழுதுகிட்டு இருக்கு, நடு ஹாலில் தொட்டிலில் போட்டு அழுதுகிட்டு இருக்குது. இவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கிறாராங்க ரூமில்.
ஏங்க பாப்பா அழுதுட்டு இருக்கு, என்னங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு பானுமதி உள்ள போய் பார்த்தா அவர் கையில ஃபுல்லா கட்டாங்க. என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்டா, அவர் வேலை பார்க்குற இடத்துல, அந்த இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ற இடத்துல கையில கிழிச்சு விரல் லைட்டா அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குதாங்க. எலும்பே தெரியிற அளவுக்கு கட்டாயிருக்குது. அதை வீட்டுல சொல்லவே இல்லை, அவர் ஃபோன் போட்டு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா நீ பயந்துருவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை, இன்னொன்று நான் கவனமாக தான் இருந்தேன், எப்பயுமே கவனமாக தான் இருப்பேன், எப்பயும் பண்ற ஒரு தொழில் தான், ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை பானு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. எதனா கண்கோளாறாக இருக்குங்க. நம்ம இப்போ புதுசாக வீட்டுக்காரன் வந்திருக்கிறோம்ல, ஏன்னா இவங்க இருக்கிற வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடாங்க, ஒரு அபார்ட்மெண்ட் டைப் தானா. இவங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இவங்களுக்கு மேலே மொட்டை மாடி. கீழே ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்களாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குழந்தை. இவங்க எல்லாருமே கீழ் வீட்டில் இருக்கிறாங்க. பானுமதியோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா அவர் வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு, வீட்லேயே தான் இருந்திருக்கிறாரு கொஞ்சம் ஒரு மாசமா. அப்போ பானுமதி ஒர்க்குக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒர்க்குக்கு போகிறது இந்த பச்சைப்பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க வேலை முடிஞ்சு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அம்மா வேலை முடிஞ்சுமா, நான் கிளம்பிட்டேன், நீயும் கொஞ்சம் வீட்டில் போய் பார்த்துக்குமா பாப்பாவா, அவரால் முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களும் சரிம்மா நான் கிளம்பிட்டேம்மா, ஆல்மோஸ்ட் ஆட்டோவில் ஏறிட்டோம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுற நேரத்தில் இவங்க ஒரு பட்டியாலா பேண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸோ போடலைங்க. படத்தில் பார்க்குற மாதிரி நார்மலாக ஒரு பட்டியாலா ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து போயிட்டு இருந்தவங்க எங்கேருந்து அந்த காளமாடு வந்துச்சுன்னே தெரியலையாங்க. ஒரு காளமாடு வெறித்தனமாக வேமா இவங்களை நோக்கி ஓடி வந்து ஜஸ்ட் மிஸ் ஆங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இந்த பட்டியாலா பேண்ட் போட்டிருந்தனால இவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பக்கம் குத்தி கிழிச்சிருக்குதுங்க. இவங்க அந்த மாட்டோட கொம்பை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாடு இவங்கள தூக்கி போட்டுருக்குதுங்க, அப்படியே முட்டி தூக்கி போட்டுருக்குது அந்த பக்கமா. அந்த நேரத்துல அந்த பக்கமா பைக்ல வந்த 2 பேரும் அங்க அயன் பாக்ஸ் கடைக்காரரும் ஓடி வந்து அந்த மாட்டோட கொம்பை பிடிச்சி அதை ஒரு வழியாக்கி பானுமதியை காப்பாத்தி இருக்கிறாங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாமா. இந்த பொண்ணு அன்னைக்கே இறந்து கூட போயிருக்கலாமாங்க. வீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த குத்தி கிழிச்சது லைட்டாக கீரில் வந்து அந்த இடம் ஃபுல்லாக வெட்டுக்காய் எப்போ வரைக்கும் இருக்குது அவங்களோட தொடையில. அப்போது இதை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. வீட்டில் வந்து சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேம்மா, நம்ம குலதெய்வத்திட்ட போயிட்டு வந்துடலாம். அவங்களோட குலதெய்வம் வந்து காமாட்சி, அவங்களோட ஹஸ்பண்ட் வழியில் காமாட்சி அம்மன் தான் இவங்களோட குலதெய்வமாங்க. அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிருக்கிறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு வீட்டில் இந்த கவுச்சி வாடை அடிக்கிறது, சில சிம்டம்ஸ்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்குதுங்க. நெகட்டிவ் வைப் இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்குது வீட்டில். இப்போ இவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது. பானுமதிக்கு தெரியுது அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு. ஓகே, ஒரு சம் வீக்ஸ் போகட்டும், அதுக்கப்புறமா போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு விட்டா ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிருக்குதுங்க. பெட்லேயே அபார்ஷன் ஆகிருக்குது. அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் மாசமாக இருக்கிறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிற, முன்னாடியே சொல்லியிருந்தா டாக்டர்கிட்ட போயிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவரும் திட்டிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இவங்க ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க. ஏன்னா பீரியட்ஸ் ஆகி அபார்ஷன் ஆயிருக்குது. இவங்க ஏதோ கனவுல தான் இருந்திருக்கிறாங்க. 2வது குழந்தை வருது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல இருந்திருக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே சொல்லலை, அவங்க அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. பட் இப்படி ஆனதுனால அவங்க மனசு உடஞ்சிடுறாங்க. யாருக்கு தான் அந்த வலி இருக்காது, என்னதான் இருந்தாலும் அவங்களோட குழந்தை இல்லையா. அந்த வழியிலேருந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராமையே ரொம்ப வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்கிறாங்க. அவங்க வேலைக்கும் போகலை, ஹஸ்பண்டும் வேலைக்கு போகலை, கையில் இருக்கிற காசை மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க பானுமதி, அவங்களோட குழந்தை, அவங்க ஹஸ்பண்ட் கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க குழந்தை திடீர்னு எதையோ பார்த்தா அலறி அடிச்சு கத்துதுங்க. அலறி அடிச்சு கத்துறது, இந்த சத்தத்துல பயந்து எந்திரிச்சிருக்காங்க 2 பேரும். எந்திரிச்சா டக்குன்னு பானுமதியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா லைட்டை போட்டுருக்காருங்க. லைட்டை போட்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவங்க பார்த்துருக்காங்க, பானுமதி பார்த்துருக்காங்க, நல்லா குண்டுன்னு கருன்னு ஒரு உருவம், கண்ணு மட்டும் நல்லா வெள்ளையா இருக்குதாங்க, நல்லா குண்டுன்னு இருக்குதான். இவங்களோட சுவத்துல வால்ல இருந்து மேல அந்த சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த சீலிங் ஃபேன் பக்கத்துல இருந்து அப்படியே வேமா ஓடுதாங்க. வேமா ஓடி போய் இவங்களோட ஜன்னலுக்குள்ள போயிருந்தான். இந்த இவங்க ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்குமாங்க, அந்த ஜன்னல் வழியா வெளியே போயிருச்சாங்க. எப்படி இருக்கும் இந்த பொண்ணுக்கு, ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அலறி அடிச்சு கத்தி பயந்து ஒரு மாதிரி வெம்பி அழுது இவங்க அம்மாவை நைட்டா வர வச்சு லட்சுமி வீட்டுக்கு வராங்க. என்னைக்கு அந்த ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் இவங்க அம்மாவுக்கு பேயை ஓட்டிட்டு இவங்களோட குலதெய்வத்துக்கு அழகு குத்துனாங்களோ அன்னையிலேருந்து இவங்க அம்மாவை பிடிச்ச அந்த நெகட்டிவ் வைப்லாம் போய் இவங்க அம்மாவுக்கே சாமி வர ஆரம்பிச்சிருச்சாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க, அன்டைமில் வராங்க. இந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நான் பார்த்தம்மா, ஒரு கருப்பு உருவம் நின்றுச்சுமா, இந்த மாதிரி எனக்கு வயிற்றுல குழந்தை இருந்துச்சுமா, அபார்ஷன் ஆயிடுச்சுமா, இன்னும் அப்பாவோட ஆத்மா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னை காப்பாற்றுமான்னு சொல்லிட்டு அழுகும்போது அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள சாமி வந்து அருள் வந்து இவங்களோட குழந்தைய எடுத்து அவங்களோட மடியில் வச்சு அப்படியே நைட்டு முழுக்க உட்காந்துட்டு இருந்தாங்களாங்க.
லைக் இந்த அம்மன் படத்தில் வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களோட ஒரு சீன் வரும்ல ஸ்டார்டிங்கில், ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமா, அதெல்லாம் பார்த்து பயந்துனால 2 நாள் தூக்கம் இல்லாமலாம் இருந்திருக்கிறேன். அப்படி எத்தனை பேர் இருந்திருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க அம்மா உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் தூங்கலை, அவங்க அம்மாவும் தூங்கலை, குழந்தை மட்டும் நல்லா தூங்கி இருக்குதுங்க. அடுத்த நாள் ரெட் ஹில்ஸில் இவங்க பார்த்த அதே கோயிலுக்கு இவங்க அம்மா, இவங்களோட ஹஸ்பண்ட், குழந்தை தூக்கிட்டு போனதுக்கப்புறமா இந்த அம்மா கிட்ட நடந்தது எதையுமே சொல்லலையாங்க. அதாவது லட்சுமி கிட்டேயே பானுமதி எதையுமே சொல்லலை. பானுமதியோட அம்மா லட்சுமி கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த கோவிலில் இருக்கிற சாமி வந்து அருள் வந்து சொல்கிற அம்மா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்களாங்க. இவங்க வீட்டுக்காரருக்கு கையை கிழிச்சது, இவங்களுக்கு அபாஷன் ஆனது, பானுமதியை மாடு முட்டை வந்தது, உன்னை வந்து அன்னைக்கு இந்த மாடு முட்டி சாகடிச்சிருக்கோம், நீ தப்பிச்சிட்ட, எதனாலமா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டா அவங்க அப்பா கிடையாதுங்க, காட்டேரி. இவங்க இப்போ இருக்கிறாங்க இல்லையா வீட்டு, அந்த வீட்டோட ஓனர் வந்து காட்டேரி சாமி கும்பிட்றவங்களாம், இவங்க காமாட்சி அம்மன் கும்பிட்றவங்களாம். 2 சாமிக்கும் ஆகாதாங்க, 2 சாமிக்கும் ஆகாதான். அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. 2 சாமிக்கு ஆகாதுங்கிற காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குலதெய்வம் காட்டேரிக்கு அவங்க படையல் வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து ஒரு சில யாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. காட்டேரி அம்மனை கும்பிட்டு தான் இந்த வீடையே கட்டியிருக்கிறாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த குலதெய்வத்தோட மணல், அந்த கோயிலோட மணல் இருக்கும்பாங்க, காட்டேரி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கிற மணலில் 4 கைப்பிடி மணலை எடுத்துகிட்டு வந்து போட்டு தான் அந்த வீடையே கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் காட்டேரி அம்மன் இருக்குதாங்க, காட்டேரி இருக்குதான். அந்த காட்டேரி வந்து ரத்தக்காவு கேட்குதாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க வீட்டுக்கு கீழ் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்லேயும் ஒரு அபாஷன் ஆயிருக்குதுங்க. அந்த அம்மாவுக்கு கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபியோட தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. செகண்ட் பேபி மாசமாக இருக்கும்போது அபாஷன் ஆயிருக்குது. எதனால் ஆச்சுன்னே தெரியலையாம். இவங்கனாலும் டாக்டர்கிட்ட போகலை, ப்ராப்பராக இந்த மெடிசின் எடுக்காமல் இவங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டாக்டர்கிட்ட போய் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி மாத்திரை எடுத்துக்கிட்டு 3 மாசத்துல அந்த குழந்தை அபாஷன் ஆயிருக்குது. இப்போ இந்த கோவிலில் உட்காந்து இந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு புல்லரிக்குதாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தலைச்சம்பிள்ளைங்க. பானுமதி தலைச்சம்பிள்ளைனா குழந்தை வீட்டுக்கு, இவங்களோட ஹஸ்பண்ட் அவரும் தலைச்சம்பிள்ளை, இவங்களோட குழந்தை, இந்த குழந்தை பானுமதியோட குழந்தை, அவங்களும் தலைச்சமில்லை. இவங்க 3 பேரையும் உட்கார வச்சு உச்சி முடியை பிடிச்சி பார்த்து சொல்லிட்டாங்களாங்க இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணணுங்கிறத. இப்போ பானுமதிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் 2 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க அந்த கோயிலில் இருக்கிற அம்மா. ரெட் ஹில்ஸ்கில் போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா தான் இவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே, எதனால் நடக்குது, இனிமேல் என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பானுமதிக்கு மட்டும் 2 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று அவங்க வீட்டு நிலவாசலில் கட்டணுமாங்க, இன்னொன்று அவங்க உடுத்திருக்கிற சேலையில் கட்டி வச்சுக்கணுமா, எப்பயுமே அவங்க கிட்டே இருக்கணுமா. இதுதான் அந்த அம்மா சொன்னது. பானுமதி அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி வச்சுக்கிறாங்க, ஷால்லையே கட்டி வச்சுக்கிறாங்க, சுடிதார் தான் போட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த கோயிலேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா லட்சுமி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் தான், அதாவது பானுமதி அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டோட இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க தம்பி கூட வந்திருக்கிறாரு. இப்போது அந்த நிலக்கதவுல ஏறி அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டணுமாங்க. அதுக்கு 1000 தடை வந்திருக்குது. பானுமதியோட ஹஸ்பண்ட் முதல்ல ஏறி அந்த எலுமிச்சம்பழத்தை கெட்ட போயிருக்கிறாரு. நிலக்கதவுல கெட்ட போகும்போது டக்குன்னு எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னே தெரியலையாங்க. அவரோட கையை போய் அந்த ஆணியில குத்தி கிழிச்சு ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துல அடிபட்டு ரத்தம் வந்துருக்குதுங்க. அவரு கீழே இறங்கிடுறாரு. அவருக்கு இந்த காப்பி தூள்லாம் போட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பானுமதியோட தம்பி ஏறி அதை கட்டியிருக்கிறாருங்க. அவராலையும் கட்டவே முடியலையாம். அவருக்கும் தடைகள் வந்திருக்கு. அதை மீறி தான் அவர் கட்டியிருக்கிறாரு. கட்டினதுக்கு அப்புறமா ஆணியே அந்த கீழே விழுந்திருக்குதுங்க. அந்த ஆணி ஸ்ட்ராங்காக தாங்க இருந்திருக்குது. ஏன்னா அப்பதான் பானுமதியோட ஹஸ்பண்டோட கையை அது கிழிச்சிருக்குது. இப்போ பானுமதியோட தம்பி கஷ்டப்பட்டு ஏறி கட்டின அந்த எலுமிச்சம்பழம் ஆணியோட புடுங்கி கீழே விழுந்திருக்குதுங்க. இருந்தாலும் அவங்க விடலை. மறுபடியும் அவங்க தம்பி கையில் ஒரு ஆணி கொடுத்து அதை அடித்து அதுலேருந்து அவர் கையில் அடிபட்டு ரத்தம் வந்து இதெல்லாம் தாண்டிலும் அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு வழியாக கட்டிடுறாங்க நிலக்கதவுல. அந்த அம்மா சொன்ன மாதிரியே 1000 தடை வந்தாலும் இவங்க அந்த அம்மா சொன்னது எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 5 நாளில் இவங்க வீடை காலி பண்ண போகிறாங்க. இந்த 5 நாளுமே இந்த வீட்டில் அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. சத்தம் கேட்குமா, டம்மு டும்னு பாத்திரங்களை உருட்டுற சத்தம். லைக் இவங்க அப்பா வீட்டில், இவங்களோட சொந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாமே நடந்துச்சான். ஆனால் அவங்க அப்பாவோட ஆத்மா அது கிடையாது. சிகரெட் ஸ்மெல் வராது, அந்த ஒரு உருவம் இவங்க பார்க்கல. எல்லாமே வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா சொன்ன மாதிரி காட்டேரியோட வேலையா இதெல்லாம். ஒரு வழியா அந்த வீட்டை காலி பண்ணி அங்கிருந்து வந்துடுறாங்க. இதுக்கு நடுவுல இவங்க இந்த வீட்டை காலி பண்றதுக்குள்ள ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குதுங்க. வீடை வந்து இந்த மாசம் காலி பண்ண வேணாம், அதாவது 5 நாள் போச்சுன்னா 1 மாசம் முடியுது, இந்த கணக்கு தான் அவங்க ஹவுஸ் ஓனர்ட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவங்க ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி, நீங்கள் இப்போ காலி பண்ணக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் பணம் கொடுக்க முடியாது, 1 மாதம் ஆகட்டும்
நோட்டீஸ் பீரியட்னு ஒன்று இருக்குது, 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கணும், திடீர்னு வந்துட்டு பாதி மாதத்துலேயே நாங்கள் இன்னொரு 10 நாளில் காலி பண்ண போகிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைமில் பானுமதியோட அம்மா லட்சுமிக்கு சாமி வந்து அருள் வந்து ஆடி, நீ அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு, அட்வான்ஸ் பணத்தை கூட அப்புறமா கூட வாங்கிக்கலாம், நீ அந்த வீட்டில் இருக்காத, உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க அப்பாவோட ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் தான் இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியாவை விட்டுட்டு இப்போது சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. வடபழனி சைடில் ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இந்த சைடு வந்ததுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷ்யமோ அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையாங்க. இப்போ நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆனால் இவங்களால அந்த சம்பவங்கள் எல்லாம் மறக்கவே முடியாதாங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்க்கும்போது என்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் பானுமதி கிடையாதுங்க, அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி கிடையாது, அப்பா பேர் கிருஷ்ணா கிடையாது. நான் சொன்னது எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஏரியாவையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை, எல்லாமே புனை பெயர்களாகவே வச்சுருக்கிறேன். ஆனால் இது அவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. அவங்க அப்பாவால் நடந்த அந்த அமானுஷ்யத்தையும் இந்த காட்டேரியாவில் அந்த வீட்டில் அவங்க பட்ட அமானுஷ்யங்களையும், அந்த உருவம் இன்னும் அவங்க கண்ணுக்குள்ளேயே இருக்குதாங்க. ஒரு கருப்பு உருவம் மேலேருந்து இறங்கி வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, குண்டு குண்டுன்னு நல்லா ஒரு 90 கிலோ இருக்குமாங்க, அந்த அளவுக்கு குண்டு குண்டுன்னு கண்ணு மட்டும் வெள்ளையாக இருந்துச்சாங்க. அது காட்டேரி தான். அதுவே இந்த கோயிலில் அந்த அம்மா சொல்லி தான் இவங்களுக்கே தெரியுமா. அது மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாக தான் அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. அதுலேயே ஒரு நடுக்கம் இருந்துச்சுங்க. அதுலேயே எனக்கு தெரிஞ்சது இது உண்மையாக தான் நடந்திருக்குங்கிறது. உண்மையோ பொய்யோ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே பின் பண்ணுறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஆனால் நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க, அந்த ரெட் ஹில்ஸில் அந்த கோவிலோட பேர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க. ரெட் ஹில்ஸில் செங்காலம்மன்கிற கோயில் இருக்குதாங்க. அந்த கோவிலில் தான் இந்த கதையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் அந்த பானுமதிங்கிற பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டு போய் மந்திரிச்சு விட்டதும் அங்கே தான், அந்த பொண்ணோட வீட்டில் காட்டேரி இருக்குன்னு சொன்னதும் அங்கே தான், அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த செங்காலம்மன் கோயிலில் இருக்கிற குறி சொல்கிறவங்க தான் நாங்கள். ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன், அவங்க சொன்னது தான் இதுவுமே. இதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை அந்த கோயிலை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.